தேர்தலுக்கு பிறகு நயினாரை தூக்கிட்டு மறுபடியும் அண்ணாமலை கொண்டு வரலாம். அவங்க ரியலைஸ் their mistake. பிரேமலதா ஆல்ரெடி கூட இருக்கா. அதே ஒரு லைபிலிட்டியா பார்க்கப்படுது. நேற்று மீட்டிங்ல ஸ்டாலினை வச்சுட்டு போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு அவர் மேல ஒரு கேஸா இருக்கு. பிரேமலதாவால் பாதிக்கப்பட போறது அதிமுக இல்ல, திமுக தான். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. விஜய் உள்ள ஒரு பிளேயர் வந்ததால தலைகணம் மாறி போச்சு, ஆட்டமே மாறி போச்சு, கேமே மாறி போச்சு. கூட்டணி ஜெயிச்சா எப்படி இருக்கலாம், ஒருவேளை கூட்டணி தோத்தா எப்படி இருக்கலாம்? கூட்டணி பரவாயில்ல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திமுகவும் காங்கிரஸ் ஒன்னா இருக்க போடல, பிசிகவும் திமுகவும் ஒன்னா இருக்க போடல. ஸ்டாலினும் ராகுல் ஒன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறது இல்லைங்கிறது ராகுலுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றது. அது இண்டிகேஷன் வந்தா ஸ்டாலின் அவாய்ட் பண்ணார். சில தொகுதியில டிஎம்கே கேண்டிடேட்ஸ் உள்ளே விட மாட்டேன்றாங்க, அமைச்சர்களும் அடக்கம் இதுல. 3வது அண்ணாமலை மேபி பிகம் நேஷனல் பிஜேபி செக்ரட்டரி டு கண்ட்ரோல் தி என்டையர் கண்ட்ரி. இந்த சீமானுக்கு எம்எல்ஏக்கள் வருவாங்க, கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு. திமுக அதிமுக மாற்றா சிம்பிளா சொல்லணும்னா விஜயா சீமானா தான் இருக்கு. ஸ்டாலின் விசிக வளர்றதை விரும்ப மாட்டார். வணக்கம் தென்னவன் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. எலெக்ஷன் இன்னும் 4 நாள்ல நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே பல சிக்னல்ஸ் கிரவுண்ட்ல தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த சிக்னல்ஸ் என்ன சொல்லுது, எப்படி போயிட்டு இருக்கு? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ்ல பெரிய மாற்றங்கள் வருமா, இல்ல இதே பேட்டர்ன் தொடருமா? இந்த மாதிரி பல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க நம்மோட இன்னைக்கு இணைந்திருக்கிறார் சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு நடக்க இருக்கும் அரசியல் சம்பவங்கள், இதுதான் சார் இன்னைக்கு டாபிக். இன்னும் 4 நாள்ல எலெக்ஷன் ரிசல்ட் மே 4. கிரவுண்ட்ல தெரியுற சிக்னல்ஸை வச்சு உங்களுடைய சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற பிக்கெஸ்ட் ட்ரெண்ட் என்ன சார்? இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நிறைய வரத பார்த்தோம் ரீசெண்டா. எல்லாமே சில முதல் வந்த ஒப்பீனியன் போல்லாம் டிஎம்கே ஃபேவரபிளா வந்தது. 2வது ஒப்பீனியன் போல் சி ஓட்டர் எல்லாம் ஏடிஎம்கே என்டிஏ ஃபேவரபிளா வந்தது. இந்த ஒப்பீனியன் போல்ல எனக்கு பெரிய அளவு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ஹிந்துல டாக்டர் ஜி பாலச்சந்திரன் இந்தியா கிரேட்டஸ்ட் சிஃபாலஜிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் கொஞ்சம் கலப் போல் பேட்டர்ன்ல, ஏன்னா he also lived in US for 25 years. Incidentally is Kamala Harris uncle. அந்த மாதிரியான சிஃபாலஜிஸ்ட் யாரு இருக்கிறதுல இப்ப மோட்டு வேலையை பார்த்து அவங்களோட சௌரியம். ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா, எக்ஸிட் போல்ஸ் ஆல்மோஸ்ட் அதுவும் ஃபெயில் ஆயிருக்கு. தேர்தல் வரலாற்றுல கரெக்டா கணிச்சவாங்கிறது வெகு சிலர், இந்தியா டுடே மாதிரி ஒரு 2-3 கம்பெனி. எதுவுமே கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகளாவே இருக்கு. நேற்று நிறைய இந்த ஒரு வாரமா சென்னையில என்ன வேலைன்னா, இந்த மாதிரி ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்ற வாங்கன்னு கூப்பிடுவா. நான் போய் உட்காருவேன், எப்படி பண்றதுன்னு கேட்பேன். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ற மாதிரி தெரியல. ஆனா ஆட்சி மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னா மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறுதிட்டு சொல்ல முடியுமான்னு நம்ம கையில் இல்ல. ஏன்னா மக்கள் கன்சீனத்தை கூட மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்பவே யாரும் எல்லாரும் முடிவு பண்றாங்க இல்ல. ஆனா சில ட்ரெண்டுகள் தாவேகாக்கு சாதகமா இருக்காங்கன்னா நாளுக்கு நாள் சாதனை. இப்ப டிவிகேவோட growth மாதிரி, டிவிகேவோட பாப்புலாரிட்டி மாதிரி அதுக்கு மேட்சா டிஎம்கே growth. I'm not talking about the strength, talking about the growth. இருக்கான்னா இல்ல. டிவிக்கு அசுரவேகத்துல வளர்ந்து வருது. ஆனா அது ஆட்சி பிடிக்குமா தெரியல, நம்மளால சொல்ல முடியல. 5 சீட்டு 10 சீட்டுங்கிறா. எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ ரிசல்ட் வந்த அப்புறம் ஒருவேளை டிஎம்கே நேரோ மார்ஜின்ல ஜெயிச்சா அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் வருமா? அவங்க கோஆலிஷன் பாலிடிக்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே கோஆலிஷன் போறது அந்த ஏடிஎம்கேட போக முடியாது, பிஜேபியோட போக முடியாது, விஜயோட போக முடியாது. இதை விட்டு வேற யார் இருக்கா? கூட்டணி மட்டும்தான். பாமக மேக்சிமம் இழுத்துக்க முடியும், வேற ஒன்னும் எனக்கு எதுவும் இழுத்துக்க முடியாது தோணல. பிரேமலதா ஆல்ரெடி கூட இருக்கா. அதே ஒரு லைபிலிட்டியா பார்க்கப்படுது. நேற்று மீட்டிங்ல ஸ்டாலினை வச்சுட்டு போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு அவர் மேல ஒரு கேஸா இருக்கு. பிரேமலதாவால் பாதிக்கப்பட போறது அதிமுக இல்ல, திமுக தான். அது அவர் கேட்டா கூட துணை முதலமைச்சர்லாம் ஆரம்பிப்பாங்க அந்த அம்மா. ஸ்டாலினோட லீடர்ஷிப்லயோ இல்லையோ பெரிய மாற்றம் இருக்க போறது இல்ல. கூட்டணியும் இப்ப இருக்கிற கூட்டணியே ஆதரிக்குமே தவிர வெளியில கூட்டணி வர போறது இல்ல. இப்ப இருக்கிற கூட்டணியும் ஸ்டாலின் ஆல்மோஸ்ட் ஒத்து போயிடுச்சு எக்ஸப்ட் காங்கிரஸ். இப்ப என்ன நடக்கும்னா, சப்போஸ் ஸ்டாலின் மைனாரிட்டி வந்ததுன்னா கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் வைக்கும், எல்லா துணை முதலமைச்சர் கேட்கும், 6 துணை முதலமைச்சர் கேட்கும். அப்ப ஸ்டாலினுக்கு தலைவலி வருமானா தலைவலி வரும். அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பாக்கணும். இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அவங்களுக்கு ஃபேவரபிளா நமக்கு சில ஒப்பீனியன் போல்லாம் சொல்லுது. ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணா, ஏன்னா சில கருத்து கணிப்புகள் அப்படியே சொல்லுது, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணானா
அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அடுத்த சில மாசத்துக்குள்ள அவங்களுடைய கோஆலிஷன் பேட்டர்ன்ல அவங்களுடைய கூட்டணியில என்ன மாதிரி மாற்றங்கள் வரலாம்? ஏடிஎம்கே is got a good, it is a very good wicket. Because தமிழ்நாட்டுல இன்னைக்குமே நான் அறிந்த வரையில் 50 ஆண்டு காலம் பார்த்த தமிழ்நாடு அரசியல்ல ஒரே கட்சியை 2வது தடவை எலெக்ட் பண்ணது 2 தடவை தான். ஒன்னு எம்ஜிஆர், ஒன்று ஜெயலலிதா. கலைஞர் வந்து 67ல அவர் முதலமைச்சரா வரல. அண்ணா முதலமைச்சரா வந்து மறைந்த பிறகு முதலமைச்சரா வந்தார். 71 முதலமைச்சரா வந்தார். அது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம். எலெக்டட்னு சொல்ல முடியாது, கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு சொல்லலாம், எலெக்டட் சொல்ல முடியாது. எலெக்டட் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். திமுக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேர்தலில் 2 தடவை ஜெயித்த வரலாறு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாத்தி தான் வரும். டிஎம்கே. இப்ப ஏடிஎம்கேவோட வாய்ப்புன்னு சொல்றாங்க. டிஎம்கே தப்போ ரைட்டோ ஆன்டி இன்கம் whatever. இப்ப ஜனங்க, நம்ம ஊர் ஜனங்க 5 வருஷம் ஒருத்தர் போடுவாங்க, நல்லது போனா எதிர்பார்ப்பாங்க, பண்ணல திருப்பி ஒருத்தனை போடுவாங்க, அவன் நல்லது போட மாட்டான், திருப்பி இதே மாத்தி சைக்கிள் மாதிரி வரும். அந்த சைக்கிள் பிரகாரம் ஏடிஎம்கே சைக்கிள். ஆனா தமிழ்நாட்டுல யாரோ கூட கூட்டணி ஆட்சின்னாங்க, அது எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் சொல்றேன், கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல ஆட்சி வந்தே கிடையாது. பீகார், பாண்டிச்சேரி எல்லா ஊர்லயும் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல டெசிசிவ் மேண்டேட் தான் ஜனங்க கொடுக்குறது. அது எப்படி கொடுத்தாலும் சரி, பார்லிமெண்ட் அசம்பிளிக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தா கூட பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கட்சியும் அசம்பிளிக்கு ஒரு கட்சிக்கும் வேற கூட்டணி ஜெயிக்க வச்சவன் இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள். இப்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கு. சோ ஜனங்க முடிவு பண்ணாங்கன்னா என்மா சபை முடிவு பண்ணுவாங்க. கூட்டணி வருமா, தொங்கு சபை வருமானு எனக்கு சொல்ல தெரியல. வராதுன்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் திஸ் எலெக்ஷன் இது கடந்த முறை தேர்தலை வரை மாறுபட்டது. கூட்டணியினால் மாறுபட்டதா இல்ல, புது வரவினால் மாறுபட்டது. இப்ப விஜய் இல்லாம என்ன, விஜய் என்றவர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் நம்மளோட கூற்றுகள்லாம் சரியா வரும். இது எப்படி வரும், ஏடிஎம்கே வரும், டிஎம்கே வரும், யார் டிஎம்கே பண்ணி எல்லாம் சொல்ல முடியும். விஜய் உள்ள ஒரு பிளேயர் வந்ததால தலைகீழ மாறி போச்சு, ஆட்டமே மாறி போச்சு, இப்போ கேமே மாறி போச்சு. அது டிஎம்கேக்கும் வைத்த கலக்குது, ஏடிஎம்கே வைத்த கலக்குது. யார் ஓட்டு புடுங்க போறான்னு தெரியல, மைனாரிட்டி ஓட்டு எப்படி ஸ்பிட் ஆகும்னு தெரியல. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி தான் விஜய்க்கு போட போறாங்க, கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. மற்ற மைனாரிட்டி என்ன பண்ண போறாங்க, எஸ்சி எஸ்டி என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் ஒரு. இப்போ ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, நாங்க ட்ரெடிஷனலா வந்து ஒரு கட்சிக்கு போடுவோம், அவங்க டாக்டரும் சன்னும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு 2 வருஷம் 18 வயசு ஆயிடுச்சு. கேட்டா அவன் என்னப்பா பண்ண போய் விஜய் நான் விஜய் நீ சும்மாரு, நீ முடிஞ்சா நீ விஜய்க்கு போடு, இல்ல நீ என்ன போடு, நானும் எங்க அண்ணனும் விஜய்க்கு தான் போட போறோம். யங்ஸ்டர் மூடெல்லாம் விஜய் பக்கம் போறது. இது வந்து ஒரு புதிய அத்தியாயம் தமிழக அரசியல்ல இந்த தேர்தல் பார்க்க போது விஜய் என்ற ஃபேக்டர்னால, இந்த விஜய் ஃபேக்டர் உள்ள வந்ததுனால நம்மளால எதையுமே சாதகமாக பேசலாமே தவிர ஓரளவுக்கு கூட நம்மளால கரெக்டா சொல்லணும்னா அது பொய்யா தான் இருக்குன்னு தோணும். இப்ப ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து அவங்க கூட்டணி ஜெயிச்சா எப்படி இருக்கலாம், ஒருவேளை கூட்டணி தோத்தா எப்படி இருக்கலாம்? 2 பேருமே கூட்டணி படால் ஆயிடும். ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே தனியா போயிடும், பிஜேபி கண்டுக்காது. தோத்தா கேட்கவே வேண்டாம், தூக்கி போடப்படும். ஏன்னா இது நிர்பந்த கூட்டணி. எடப்பாடி ஆட்சிக்கு வரணுங்கிறத ஒரே காரணத்தால பல்ல கடிச்சுன்னு பொறுத்துட்டு இருக்காரு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி போனாலும் கேட்டி விட்டு போயிட போறாரு. அதே மாதிரிதான் திமுக காங்கிரஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திமுகவும் காங்கிரஸ் ஒன்னா இருக்கப்படல, பிசிகவும் திமுகவும் ஒன்னா இருக்கப்படல. என்னோட கூட்டணிகள் மாறலாம். அப்ப காங்கிரஸ் விசிகாவும் டிவி விஜய் பக்கம் போய் சேரலாம். விஜய் நம்பர் விஜய் அவங்க டிஎம்கேல இருந்துருவாங்க. விஜய்க்கு ஒரு 30-40 சீட் வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாச்சுன்னு ஒரு கெஸ் பண்ணா கூட தப்புன்னு மாறிடுவாங்க. அப்ப கூட்டணி கணக்குகள் எல்லாம் எப்படி இப்ப தேர்தல் 29 தான் தேர்தல், நடுவில் பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன் வைக்கிறாங்களான்னு தெரியல. எந்த கட்சி வந்தாலும் பஞ்சாயத்து தேர்தல் வைக்கிறது இல்ல. பஞ்சாயத்து தேர்தல் கட்சி எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. 29 தானே டைம் இருக்குன்னு கூட வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த கூட்டணிகள் 2 கூட்டணிகள் தொடருமான்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு சந்தேகம் தான் நான் சொல்லுவேன். சோ டிஎம்கே காங்கிரஸ் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. இவ்வளவு நாளா வந்து வராம இருந்த ராகுல் வந்து இன்னும் 2-3 நாள்ல வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் வருது. இருந்தாலும் அவர் ஸ்டாலின்ல மீட் பண்ண போறாரா இல்லையான்னு தெரியல. சோ டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் அலையன்ஸ்ல கிராக்ஸ் இப்பயே தெரியுது. இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? டிஎம்கே ஸ்போக்ஸ்மேன் ஆர்எஸ் பாரதி இன்னைக்கே சொல்லிட்டாரு, இப்ப டிவில வந்து 1 hour முன்னாடி, ஸ்டாலினும் ராகுலும் ஒன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறது இல்லைங்கிறத டிஎம்கே ஸ்போக்ஸ்மேன் சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் கொடுத்த காரணம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஷெட்யூல்ல முன்னாடியே போட்டாச்சு, ஷெட்யூல மாத்த முடியும். எங்க ராகுல் வந்தாருன்னா ஸ்டாலின் கேன்சல் பண்ணிட்டு வந்து கஷ்டமா? இப்போ நீங்க டெல்லிக்கு போனா அவரை பார்க்கலாம், அவர் டெல்லியில சென்னைக்கு வந்தாருன்னா உங்க ஷெட்யூல மாத்திக்கணும். அதுக்கு பாரதி என்ன சொல்றாரு, சென்னை நகரத்துல அப்போ வந்து டிராவல் பண்ண போறாரு ஸ்டாலின். சென்னை நகர எப்பவுமே சென்னை கடைசியா தான் வைப்பாங்க. 23rd 21st தான் வைப்பாங்க. 22nd சைலண்ட் டே. 2021 சென்னையில வந்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். கடைசி கட்ட லாஸ்ட் சென்னையில் முடிப்பதுதான் வழக்கம்.
அது பாஜகவோ அதிமுக என்ன வெளி மாவட்டம் எல்லாம் முட்டு வந்துருவேன். சோ சென்னையில பிரச்சாரம் ஒரு 1 hour ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பிளேன் எடுத்துட்டு போய் 10 நாள் கூட எடுத்து வந்திருக்கலாம். இது இந்த மனக்கசப்பை காட்டுறது. அதுக்கு ஆர் பாரதி கொடுத்த விளக்கம் வந்து ஷெட்யூல் போட்டாச்சு. ஷெட்யூல் எனக்கு இது என்ன குளோபல் ஷெட்யூலா? மீட்டிங் யூஎஸ் பிரசிடென்ட், உங்க கட்சி உங்க பிரச்சாரம் மாத்தி அமைச்சுக்கலாமே. நீங்க எலெக்ஷன் கமிஷன் டைம்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா அதே நேரத்துல ராகுல் ஒரு தலைவர் வரும்பொழுது மேபி ஸ்டாலினுக்கு ராகுலோட இருக்கிறது பிடிக்கலையா, ராகுலுக்கு ஸ்டாலினோட இருக்கிறது பிடிக்கலையான்னு தெரியல. எனக்கு கேட்டா ராகுலுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றது அது இண்டிகேஷன் வந்தா ஸ்டாலின் அவாய்ட் பண்ணிட்டார். இது நமக்கு எதுக்கு பம்பை எப்படியா பண்ணிட்டு போட்டோம். ராகுல் டிஎம்கே கேண்டிடேட் வாக்கு சேகரிப்பாரா தெரியாது, காங்கிரஸ் மட்டும் கேட்டு போயிடலாம். ஸ்டாலின் அப்படி இல்லை, டிஎம்கேக்கு மாட்டார், காங்கிரஸுக்கு மாட்டார். இப்ப சென்னையில வந்தார்னா அதன் மௌலானா எல்லாருக்கும் மட்டும்தான் போவார். அந்த மாதிரி ஒரு இது ஆனா 2 கட்சிகளுக்குள்ள இணக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இணக்கம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா பல இடங்களில் வேலைச்சேரில் எல்லாம் திமுக காரர்கள் காங்கிரஸ் போட்டி போடுற இடத்துல வேற எங்கேயோ போயிட்டாங்க. மயிலாப்பூருக்கு வந்துட்டாங்க. மயிலாப்பூர் டிஎம்கே போட்டி போடுது. மயிலாப்பூர்ல இருக்க பிஜேபி கேண்டிடேட் எல்லாம் வேலைச்சேரிக்கு போயிட்டாரு. அசோக் எல்லாரையும் பணம் கொடுத்து கூப்பிட்டாரு. ஏடிஎம்கே கேண்டிடேட் போயிட்டாங்க. ஏன்னா கூட்டணி இந்த மாதிரி மாத்தி கிராஸ் ஓட்டிங் மாதிரி கிராஸ் பாப்புலேஷன் போறதுனால உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதே நேரத்துல கிரௌட வச்சு நம்ம பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிறவர் விஜய், 2 ரேங்கிங்ல இருக்கிறவர் ஸ்டாலின், 3rd வந்து எடப்பாடி. பிஜேபி பெரிய அண்ணாமலை செகண்ட் வச்சுக்கலாம், செகண்ட் வச்சுக்கலாம் அண்ணாமலை, 3rd வந்து எடப்பாடி, செகண்ட் 2 பேருமே செகண்ட் கூட வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னா தேர்தல் முடிந்த பிறகு சீட்டு கட்டுகள் கலைக்கப்படும், புதுசா ஒரு செட்டு உருவாக்கப்படும். அது ஏன்னா இனிமே 3 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் கட்டினால கொஞ்சம் முள்ள கூட பண்ணிக்கலாம். பட் இந்த தேர்தலுக்கு பிறகு இதே மாதிரி கூட்டணி இருக்குமான்னு இருக்காதுன்னு என்னோட நம்பிக்கை. ஓகே சார், இப்ப ராகுல் வரப்போறத பத்தி நம்ம பேசினோம். ராகுல் வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு வராரா இல்லையான்னு தெரியல. ஸ்டாலின் கூப்பிட்டு வந்து ராகுல் வந்தார்னா ஸ்டாலின் அவர் நிச்சயமா சந்திக்க முயற்சி பண்ணுவாரு. ராகுல் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கூப்பிட்டு வந்தார்னா அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து விளக்கமா சொல்ல முடியுமா? ஸ்டாலின் கூப்பிட்டு வராரா இல்லாட்டி அவரா வராரா? இல்ல அது நமக்கு தெரியல, தெரியாது பேச முடியும். ஸ்டாலின் கூப்பிட்டாரா இல்லையாங்கிறது அவர் 2 பேருக்குள்ள மேட்டர். ஆனா செல்வ பெருந்தகையே ராகுலோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுவாரான்னு தெரியல. நேற்று ஒரு காங்கிரஸ் சொன்னார். ஏன்னா ராகுல் டசன்ட் லைக் ஹிம். செல்வ பெருந்தகிட்டே ராஜினாமா வாங்கிட்டு வச்சுட்டாரு. அந்த ராஜினாமாவை தேர்தல் முடிஞ்சோன்னு அனௌன்ஸ் பண்ண போறாரு, புது கமிட்டி எல்லாம் போட போறான்னு சொல்றான். சோ ராகுல் ஸ்டாலின் கூப்பிட்டு ராகுல் வந்தாரா, ராகுல் கூப்பிட்டு ராகுல தனியா வந்தாரான்னு பாத்தீங்கன்னா என்னோட கெஸ், அகைன் ஐம் நாட் ஷூர், ராகுல் மேபி கமிங் ஆன் இஸ் ஓன் பிகாஸ் ஆஃப் காங்கிரஸ். பி சிதம்பரம் ராகுல் ரொம்ப க்ளோஸ். சிதம்பரம் நீங்க வரல, ஏன்னா தமிழ்நாட்டுல போனி ஆகாதுங்க, நீங்க வந்து தயவுசெய்து காங்கிரஸுக்காக கேம்பெயின் பண்ணிட்டு போங்க, ஏன்னா நம்ம வந்து அனாதையா விடப்பட்டோம், நீங்களும் வரல, ஸ்டாலினும் ஒருத்தவர்களெல்லாம் நம்ம கட்சியை பேர் காண போயிடும். நீங்க ஸ்டாலின் பேர் விளையாட்டி கூட கட்சிக்கு ஒருத்தர் வாங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். பி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஓவர் க்ளோஸ் ராகுல் யாருன்னு தெரியாது, நமக்கு சொல்லிருக்கலாம். ஏன்னா செல்வ பெருந்தகையோ மத்தவங்க சொல்லி ராகுல் கேட்கற அளவுக்கு இப்ப இல்ல, அது பழைய காலம் முடிஞ்சு போன கேஸ் அது. சோ இவங்க என்ன பண்ணலாம், ராகுல் எப்படியாவது கையில கால விழுந்து கேள்வி கொடுக்கப்பட்ட சொல்லி அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ராகுல் வேண்டாம் ஒரு 10 நாளைக்கு பண்ணிட்டு போலாம் அப்படி. ஏன்னா ராகுலுக்கு வந்து இந்த கரண்ட் டீம் மேல ஒன்னும் பெரிய நம்பிக்கை இருக்குதா எனக்கு தெரியல. அது நிறைய பாட்டி சொல்லிட்டாரா, கேசி வணக்கப்பட்ட சொல்லிட்டாரா, மல்லிகை சொல்லிட்டாராம். ஏன்னா அவர் கிடைச்ச தகவல் காங்கிரஸ் டிக்கெட்டுகள் காங்கிரஸ் சீட்டுகள் விற்கப்படுகின்றன ஒரு தகவல். ரொம்ப கொதிச்சு போயிட்டாராம். இவ்வளவு கேவலமா போனோமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஏன் இந்த மாதிரி போச்சு? காமராஜர் வளர்த்த காங்கிரஸ், மூப்பனார் வளர்த்த காங்கிரஸ், வாழப்பாடை வளர்த்த காங்கிரஸ் இவ்வளவு கேவலமா போனோமா? எங்க அப்பா எவ்வளவு மதிப்பு போயிருந்தார் காங்கிரஸ் மேல, எங்க அப்பா உயிரை விட்டே தமிழ்நாட்டுல தான், இந்த மாதிரி பண்றீங்களான்னு கோச்சிங்கன்னா அவரால் ஒரு லிமிட்டுக்கு மீறி போயிடுச்சுங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா டெல்லியில உட்காந்து தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியை உங்களால கண்ட்ரோல் பண்றது முடியாத காரியம். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டிஎம்கேவோட பி டீமா தான் செயல்பட்டது. அப்படி ஒரு காங்கிரஸ் தலைவர் என்னோட கருத்து இல்லை, காங்கிரஸ் தலைவர் என்கிட்ட சொன்னது என்னங்க, அது பி டீம்கே டிஎம்கே கேட்டாங்க. ஏன்னா அந்த முடிவுகள் டிஎம்கே எடுக்கப்பட்டு இவங்க மேல திணிக்கப்படுகிறது. இவன் நமக்கு தெரியும் போது ராகுலுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு இந்த டீமுக்கு வேண்டாத டீம் நிறைய இருக்கு இல்லையா, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், அவங்கள போட்டு கொடுப்பாங்க, என்ன சார் இவங்க பாருங்க இந்த மாதிரி பண்றாங்க. சோ இது என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங்ல டிஎம்கே மட்டும்தான் கத்துறது. தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பேர்ல யாருமே வாய் தரல. இன்ஃபேக்ட் பின்னாடி வயிற்றுல இங்க உட்காந்துட்டார். கருப்பு ஷர்ட் போட்டதோட சரி,
எழுந்து ஒண்ணு குரல் கொடுத்தா தெரியல. டாக்கிங் அபவுட் லோக்சபால அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் பார்த்தேன் டிவில. எஸ். பாலு பின்னாடி உட்காந்து ஒன்னும் பயிர் கூட தெரியல. சரி மணி எல்லாம் ஒன்னும் பெருசா ஒன்னும் இது பண்ணல. சோ திமுக எதிர்க்கும் போது நம்ம கூட சேர்ந்து எதிர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது திமுக எதிர்த்து தனியா எதிர்த்து போட்டோம், நமக்கு நம்ம தனியா எதிர்த்துப்போம். சோ நேஷனல் லெவல்லயே அந்த டிவிஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் வந்து ஓம் பிர்லாவும் மோடியும் போட்டு டிஎம்கே தாக்குறாங்க லோக்சபால. சோ என்ன காட்டுறதுன்னா லேக் ஆஃப் கோஹெஷன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். அந்த ஒற்றுமை உணர்வு பூர்வமான கூட்டணிங்கிறது இல்ல. சோ இப்ப டிஎம்கேக்கு இந்த தேர்தல்ல வார்னிங் சிக்னல்ஸ் அப்படி தென்படுறதுன்னா அந்த 3 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் என்ன? சில தொகுதியில டிஎம்கே கேண்டிடேட்ஸ உள்ளே விட மாட்டேன்றாங்க. கேள்வி மேல இதுல இன்க்ளூடிங் அமைச்சர்கள் கூட இது நடக்கும். அமைச்சர்களும் நடக்கும். இதுல தொகுதிக்குள்ள விட மாட்டேன்றாங்க. கேள்வி கேட்கறாங்க. பெண்கள் வந்து கலடா பண்றாங்க. சோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கான்னா என்ன பண்ணி 5 வருஷமா அதான் வந்து துரைமுருகனோட கோவத்துல பேசுறாரு. தூக்கு போட்டு செத்து போவேன், தற்கொலை பண்ணி செத்து போவேன், லஞ்சம் வாங்கன்னு சொன்னீங்களா, அவர் மேல வழக்கே இருக்கு, குவாரி வழக்கு இருக்கு. ஜனங்களை வந்து ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியும். இப்ப யூடியூப் மாதிரி யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களோட பொலிட்டிக்கல் அவேர்னஸ் 100 டைம் மூவ் ஆயிடுது. எவ்ரி காமன் மேன் அன்எஜுகேட்டட் யூடியூப் பாக்குறான். டிவி போச்சு, டிவி இழுத்து மூடி எல்லா கம்பெனியும் இழுத்து மூட போறா கூடிய சீக்கிரம். யூடியூப் இஸ் மோர் பாப்புலர் பிகாஸ் கையடக்கமா இருக்கு. டிவி கையடக்கமா இருக்கு. டிவி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி டக்குன்னு போன் மாதிரி பண்ணிட்டு போலாம். சோ யூடியூப்னால ஜனங்களோட பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகமா இருக்கான்னு ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இதுவரை செய்தித்தாள்களில் மட்டுமே அரசியலை பார்த்து பேசி பழகி வந்த என்னை போன்ற வயது உடையவர்கள் இளைஞர்களை பார்க்கும்போது அப்டேட்டா வச்சிருக்கான். பிங்கர் டிப்ல எல்லாம் பண்றான். அன்னைக்கு எங்க அக்கா பேரனை பார்த்து பேசியிருந்தேன். மாமா இந்த மாதிரி இப்படி இருக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, இந்த கட்சி நல்லா இருக்கு, இந்த கட்சி தப்பு பண்ணுது, இந்த கட்சி இது பண்ணுது, எப்படா தெரியும்? எல்லாம் யூடியூப்ல இருக்காங்க. 4 யூடியூப் 5 யூடியூப் பார்த்து கத்துக்கிறேன். சோ ஜனங்க அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. ஜனங்க அவேர்னஸ் அதிகமாக ஆளும் கட்சியினருக்கு ஆபத்து. 2வது இண்டிகேட்டர். முதல் இண்டிகேட்டர் கருப்பு துணி கருப்பு இது பண்றாங்க, அழட்டி வடிக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, உள்ள விடுறது இல்ல, வராதுன்றாங்க, எங்க போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. 2வது. 3வது சில பேர் அந்த கூப்பன் கொடுத்தா கீழ்ச்சி மூஞ்சிலே அடிக்கிறாங்க. சில ஊர்ல, எல்லா ஊர்லயும் தெரியாது. அது என்ன பண்றாங்க, அந்த கூப்பனை கொண்டு போய் கடையில ரிடீம் பண்ண போறாங்க. அவன் அந்த மாதிரி இல்லன்னு கையில வச்சுக்கிறாங்க. அது கேண்டிடேட் எங்க போறாங்க அங்க போய் மூணு முன்னாடி கீழ்ச்சி போறாங்க. அதை டிவி எடுத்து போட்டு நம்ம இது ஆளுங்கட்சி பண்றது, எதிர்கட்சி பண்றது இல்ல. அதிமுக அந்த கூப்பன் கொடுக்குற வேலை பண்றது, அது ப்ராமிஸ் பண்றது வேற விஷயம். இந்த கூப்பன் கீழ்ச்சி மூஞ்சில போடுறது நெகட்டிவா திரும்பிடுது. அப்ப மத்த லேடிஸ் எல்லாம் அந்த லேடி கொடுக்கலாம், எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? இப்ப ஏன் கூப்பன் பிராடா? டிஎம்கே சொல்ல இப்ப நாங்க சொல்லி எங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்க சொன்னோம். அதெல்லாம் கிடையாது. பணம் கொடுத்தா செலவு பண்ற மாதிரி கூப்பன் கொடுத்தா நான் கடையில போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிப்போம், கொடுக்க மாட்டேன்னா ஒன்னதான் அடிக்கும். அந்த லெவல் பாயிண்ட். இந்த 3 மெயின் ஃபேக்டர் இஸ் வொர்க்கிங் அகைன்ஸ்ட் டிஎம்கே. சோ இப்ப நம்ம சில தலைவர்கள் குறித்து வருவோம், அவங்க தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்ட்டு. முதல்ல அண்ணாமலை. சோ அண்ணாமலை பின்னாடி இப்ப பயங்கரமான கூட்டம் வருது, நம்ம பார்க்க முடியாது. இப்ப கூட புதுக்கோட்டையில இருந்து அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அவர் பின்னாடி இருந்த ஆள திருப்பியும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. சோ அண்ணாமலை இவருக்கு தேர்தலுக்கு பின்னாடி இவருடைய முடிவுகள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் இவருடைய அரசியல் ஆளுமைக்கு? 2-3 விதமான பேச்சுகள் டெல்லியில் அடிபடுகின்றன. தேர்தலுக்கு பிறகு நயினாரை தூக்கிட்டு மறுபடியும் அண்ணாமலை கொண்டு வரலாம். அவங்க ரியலைஸ் their mistake. அவங்க தேவர் வாக்கு வரும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி கவுண்டர் வாக்கு போதும், தேவர் வாக்கு ஒன்று எடுத்தாங்க. எஃபெக்டிவ் லீடர்ஷிப் இல்ல. இஸ் a nice man, தப்பா சொல்ல மாட்டேன். பட் லீடர்ஷிப் வேற, நைஸ் பர்சன் கிடையாது. 2 டிஃபரெண்ட் கேட்டகரி. லீடர்ஷிப் அண்ணாமலை இருந்தா மாதிரி இரும்புக்காரம் கொண்டு அடக்கிறதெல்லாம் அவர் வேற, அவர் பாணி இவர் பாணி. சோ அண்ணாமலை மறுபடியும் தமிழக பாஜக தலைவராக வந்து முழு கண்ட்ரோல் எடுத்துப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு வருவது. 29 தனியா போட்டி போட்டு ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. 2வது, இந்த கேம்பெயின் பண்ணி பாஜகவோட அதிகமா அதிமுக ஜெயிக்க வைப்பார் அண்ணாமலை. அது நம்ம விரும்புறோமோ இல்லையோ அதான் உண்மை. ஏன்னா அதிமுக கேண்டிடேட் எல்லாம் உளுந்தடிச்சு அண்ணாமலை போய் எங்க தொகுதிக்கு ஒரு மீட்டிங்காவது பேசுவாங்க. ஒரு மீட்டிங் அண்ணாமலை நான் பணம் வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன், பெட்ரோல் வாங்க மாட்டேன், எல்லாம் பேட்டா கிட்ட எதுவும் வாங்க மாட்டேன், என் சொந்த சொல்ல வந்து பண்ணிட்டு போறேங்கிறார். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பாஜக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் நடிகைகளுக்கே 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா அண்ணாமலை இப்ப எதுவுமே வேணாம்னு வந்துட்டு போறாரு. அவருக்கு ஒரு கூட்டம் கூடுறது ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. சோ அண்ணாமலையால் அதிகம் லாபம் அடைந்தவர்கள் அதிமுக. ஏன்னா பாஜக ரொம்ப தொகுதியில போட்டி போட்டேங்க, ஒரு 27 தான் போட்டி போடுது. அது சில அண்ணாமலை எல்லாம் முக்காவாசி கவர் பண்ணிட்டாரு, அதிமுகவும் கூட கவர் பண்ணிட்டு வர்றாரு. அண்ணாமலைக்கு முதல் தமிழக மாநில பாஜக தலைவர் பதவி பொறுப்பு திருப்பி வழங்கப்பட்டு அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படலாம்.
இல்லைன்னா ரெண்டாவது ராஜ்யசபா இப்ப முருகன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ராஜ்யசபா ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு மோடி. ராஜ்யசபா அவரு ராஜினாமா பண்ண தொகுதியில இருந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராயிடும். தமிழ்நாட்டுல ஒரு மந்திரி வரணும், இவருக்கு பதில் அவரு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு டேர்ம் கொடுத்தாச்சு, இவருக்கு ஒரு டேர்ம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தூக்கி போட்டு இப்படி வேற ஏதாவது கவர்னர் எல்முருகன் கவர்னர் ஏன்னா யூனியன் மினிஸ்டர் கீழே திருப்பி கீழே வர முடியாது, கவர்னர் போட்டுலாம். எச் ராஜாவும் கவர்னரா போவான்னு கேள்விப்படுறோம். மணிப்பூர் மிசோரம் அந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்து பண்ணுவான்னு தெரியும். மூணாவது, அண்ணாமலை மேபி பிகம் நேஷனல் பிஜேபி செக்ரட்டரி டு கண்ட்ரோல் தி என்டையர் கண்ட்ரி. தேசிய பொதுச் செயலாளர் ரொம்ப பிஜேபியில ஒரு வலிமையான போஸ்ட், அது கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா அண்ணாமலையோட சேவையை இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கு டெல்லி பாஜக. இது வரைக்கும் உணரவே இல்லை. அதான் அண்ணாமலை எல்லாரும் மாதிரி அவங்க மனுஷன் நினைச்சாங்க. பிரதமர் வந்து போடுறீங்க, பிரதமர் பேச விடாம அண்ணாமலை இதுல கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். பிரதமர் பேசும்போது அண்ணாமலை கை கூப்பிடாரு, கேட்கவே இல்லை ஜனங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியலா இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் தெரியாது அவருக்கு வர இன்புட் எல்லாம் வரும். அவருக்கு என்னமோ சில காரணங்களினால் மாற்றப்பட்டார். இப்ப அண்ணாமலைக்கு திருப்பி அந்த மரியாதை கொடுக்கப்பட்டு உரிய இடத்துல வைக்கப்படுவார்னு நான் கேள்விப்படுறோம். அண்ணாமலையால் பாஜக வளர்ச்சி பாஜகவில அண்ணாமலைக்கு ஒண்ணு பெருசா லாபம் கிடையாது, பணம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, கட்சி வச்சு 4 பேருக்கு. இன்ஃபேக்ட் அவர் மேல உள்ள குறையே அவர் ஆதரவாளர்களுக்கு எந்த போஸ்டிங் வாங்கி கொடுக்கலங்கிற குறை தான். அவரை பத்தி ஒரே குறை சொல்லணும்னா எந்த ஆதரவாளர்களுக்கும் எந்த போஸ்டிங் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தா தெரியல. அது எப்படி, அது ரெண்டாவது பார்க்கலாம், நெகட்டிவ் பார்க்கலாம், பாசிட்டிவ் என்னன்னா என் ஆதரவாளர் வளர்ச்சியோட நான் தயாரா இல்லை, கட்சியினர் வந்து அப்படின்னு கேட்கறேன். கட்சியின் ஆதரவு வெளியில போய் வாங்கி எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சைன் பண்ணி தரேங்கிறாரோ. சோ அந்த மாதிரி ஒரு மனிதனை மீண்டும் பாஜக எழுந்ததுன்னா பாஜக தமிழ்நாடு பாஜக கடவுள் தான் காப்பாற்றணும்னு நான் சொல்றேன். அடுத்தது விஜய். இவருடைய அரசியலை நம்ம இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல, தேர்தலுக்கு பின்னாடி இவர் அரசியல் எப்படி இருக்கலாம்? தேர்தலில் அவர் முதல்ல ப்ரூவ் பண்ணணும். சிஎம் ஆவாங்க கேட்டீங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நமக்கு என்ன நடக்கும் நாளைக்கு நமக்கே தெரியாது. ஜனங்க போட்டு குத்தியாரு சிஎம் ஆகுனா அது இப்ப இருக்கிற 2 பேரும் நடக்க தெரியல. கடைசி 4 நாட்கள் என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. ஆனஸ்டா சொல்லணும்னா கடைசி கேம் சேஞ்சர் அது. ஆனா அரசியல்ல விஜய் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற்று ஒரு 20-30 சீட்டை வெற்றி பெற்றாருன்னா அரசியல் விட்டு போக மாட்டேன். 0 வந்தாதான் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு ஒரு கூட்டம் வருது, ஒரு 10-20 தொகுதியா ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு விட்டு இருக்கலாம். இல்ல 10-20-40 கூட போலாம், 30 போலாம். நம்பர்ஸ் நம்மளால வந்து கேட் பண்ண முடியல. பட் விஜய்க்கு தமிழக அரசியல் எதிர்காலம் இருக்கான்னா இப்போ விஜய் அவரை மாத்திட்டு வர்றாரு. முதல்ல வெளியிலேயே வராம இருந்தார், பணியூர்ல இருந்து கேம்பெயின் பண்ணார், வீடியோ கேம்பெயின் பண்ணார், அப்புறம் வண்டியில இருந்து பண்ணார், இப்ப இறங்கி நடக்க ஆரம்பிச்சார், சைக்கிள்ல போறார். அவரோட அட்வைசர் தான் கரெக்டா சொன்னாங்க, சார் நீங்க இனிமே வேலைக்கு ஆகாது, நீங்க இறங்கி கொஞ்சம் மத்த மாதிரி பண்ணாதான் நடக்கும், பேசினா நடக்கும், வெறுமை கை காமிச்சா போறாது, அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் கொஞ்சம் உணரார். இப்ப கள நிலவரத்தை விஜய் உணர தொடங்கிட்டார். இந்த கள நிலவரத்தை உணர தொடங்கினதுனால் அவருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இது ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷன் தானே. இப்ப நீ when you do lot of good work, அந்த மாதிரி things will happen. சோ அந்த மாதிரி விஜய் தன் அரசியலை நிலைப்பாட்டை மாற்றாமல் இருந்தாலும் அணுகுமுறையை மாத்தினார்னா அவருக்கு என்ன ட்ரெண்டிங்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இளைஞர்கள். ஆனா விஜய் பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க, அவரோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இலவசங்களே கிடையாது. எஜுகேஷன் லோன் கொடுக்கிறார், ஸ்டார்ட் அப் லோன் கொடுக்கிறார், ஆர்டிபிஷியல் கத்து கொடுக்கிறார், இதெல்லாம் தட் இஸ் சீமான். அப்படிதான் இலவசனா கடாமனார். திராவிட கட்சிகள் மட்டுமே இலவசம் கொடுக்குது, பாஜக இலவசம் கொடுக்குது. இந்த சீமானும் விஜய் இலவசங்கள் கொடுக்காதனால இளைஞர்கள் பட்டாளம் இளைஞர் சொன்னாலும் நீ 2000 கொடுத்தா நான் பழக போறேன். ஐடில ஒர்க் பண்ண 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். இப்ப இருக்கிற யூத் எல்லாமே நல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்தாலும் 50,000 வாங்கலாம். நீ கொடுக்க 2000 ரூபாய் வச்சா நான் வாழ போறேன்னா பாயா எனக்கு ஓனே அவர் விட்டு போட்ட பிறகு மூஞ்சில விட்டு அடிக்கிறாங்க. ஸோ நிறைய கான்ட்ராடிக்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. எல்லாருக்கும் பணம் கொடுத்தோம், அதே நேரத்தில் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா 80% பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. சில தொகுதியில வீக் தொகுதியில் 8,000, 5,000, 6,000 கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் தொகுதியில 1000, 2,000 கொடுத்திருக்காங்க. 2 கட்சிகள், நான் ஒரு கட்சி சொல்ல மாட்டேன். பணம் டிஸ்ட்ரிபியூட் நிறைய நடக்குது. இவன் போட்டு கொடுக்குறான், அவன் போட்டு கொடுக்குறான், எல்லாம் பண்ணுது. காங்கிரஸ்ல ஒன்றும் கையில பணமே வரல. திமுக ஏதோ கொஞ்சம் கொடுக்குது. பாஜக டெல்லி வருது, பாஜக கேண்டிடேட் மட்டும் செலவு பண்ணிக்கிறாங்க. அதிமுக கொடுக்கறது இல்லை. பாஜக வரும், பாஜக அதே பாதி பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க பணத்தை. 10 கோடி 20 கோடி. பாஜக என்ன பண்றாங்க, ஏபிசின்னு பிரிச்சிருக்கு. ஏக்குன்னா இது 20 கோடி, பின்னா 15 கோடி, சின்னா 10 கோடி. அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் பணம் கொடுக்குறாங்க. கமிட்டி ஒன்று போட்டாங்க. என்ன கமிட்டி போட்டாலும் கேண்டிடேட் தூக்கிட்டு போயிடறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க மாட்டோம்னு, கேண்டிடேட் தூக்கி போயிடறான். சில பேர் உண்மையா செலவு பண்றாங்க. இப்ப ராம சீனிவாசன் அவங்க எல்லாம் ஐயாசாமி அவங்க கையை விட்டு பணத்தை போட்டு செலவு பண்றாங்க. ஏன்னா நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல.
எல்லா வேட்பாளரும் அந்த மாதிரி இருக்காங்க கேட்டீங்கன்னா இல்ல. என்ன சொல்றேன், அடுத்த தலைவர் சீமான், அவருடைய அரசியல் எப்படி மாறலாம்? சீமான் கூட்டணி வச்சுக்க மாட்டேங்கிற ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. அது நல்லதா கேட்டாதான் காலம் தான் பதில் சொல்லும். ஆனா ஒரு விதத்துல அவரோட முடிவு மாத்திக்க இந்த வாட்டி கூட சொன்னாங்க இந்தியால வருவா, நான் கூட பேசின இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அவங்கிட்ட சொன்னேன் இல்ல அண்ணே, நான் எனக்கு கூட்டணியே வேண்டாம், தனியா 10 வருஷம் கழிச்சு வந்தா சொன்னேன். நீ 10 வருஷம் நீ தாங்குவ சீமான், உங்க கூட இருக்காங்கன்னா தாங்குவாங்களா? போனா போட்டோம். எப்படி அப்படிதான் பேசுறாரு. என் கூட என்ன நம்பி எங்க இருக்கட்டும், என்னைக்காவது நான் ஆட்சி பிடிப்பேன், என்னோட கொள்கை டிஃபரெண்ட் ஆனது, கூட்டணி வச்சுக்க மாட்டேன். ஆனா சீமான்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கொள்கை பிடிப்பாளர். நீங்க என்னதான் அரசியல் பிடிக்காம இருக்கட்டும், தமிழ் தேசம் பிடிக்காம இருக்கட்டும், அவரை பிடிக்காம இருக்கட்டும், மூஞ்சி கட்டா பிடிக்காம இருக்கட்டும், அது ஒரு விஷயம். கொள்கை என்ன கொள்கையோ அது இன்னி வரைக்கும் அச்சு பெறாம இருக்க. அந்த கொள்கை ரைட்டா தப்பாங்க நான் போட்ட எல்லாரும் மக்கள் முடிவு படிப்பாங்க. இந்த அளவு சீமானுக்கு எம்எல்ஏக்கள் வருவாங்க, கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு, கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவர் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாஜக மாதிரி சொதப்பன. மயிலாப்பூர்ல அருண் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒர்க்ஸ் ஃபார் ஜெர்மன் கம்பெனி. அப்படி இங்கிலீஷ்ல பேசுறாரு. மயிலாப்பூர் எஜுகேட்டட் கான்ஸ்டிட்யூன்சி தெரியும். நான் கூட கிண்டலா சொன்னேன், அருண் நீங்க போய் ஸ்லம்ல எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாரு. ஐயோ இல்ல சார், அங்க தமிழ் தான் பேசுறேன். ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசுறான். அமங் தி எஜுகேட்டட் மாசஸ் இது பிராமின். மயிலாப்பூர் பிராமின் செல்லுபடி ஆகும். பிஜேபி பண்ணது ஒரு நாராயணத்துக்கு போட்டது. சீமான் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா மேபி திடீர்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு வின் பண்ண வாய்ப்பு கூட இருக்கலாம், இல்லன்னு சொல்ல முடியாது. யூ கேனாட் கம்ப்ளீட்லி அண்டர் எஸ்டிமேட் சீமான். சீமான் இஸ் ஹியர் டு ஸ்டே. எவ்வளவு சீட் ஜெயிப்பாரு, ஆட்சி பிடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம். அவங்க ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டும். அது வயசு இருக்கு, வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த தேர்தலும் அடுத்த தேர்தலையும் கணிசமான அளவு எம்எல்ஏ வந்தா கூட அவர் கிடைச்ச வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தனியா நின்று வெற்றி பெறுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங். தேசிய கட்சியான காங்கிரஸ் பாஜகவே தனியா போட்டி போட தயங்குது. இவர் தேர்தல் வரதுக்கு முன்னாடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு, கேம்பெயின் ஆரம்பிச்சிடறாரு. என்ன தைரியத்துல பண்றீங்க சீமான்? மக்கள் தைரியம் இருந்தாங்க, எனக்கு என்னங்க, நான் என்னங்க பெரிய ஆளான்னு கேட்பாரு. அப்படிதான் பேசுவார். மக்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு இருக்காரு, அவ்வளவு ஆதரவு இருக்கான்னு கேட்பேன். நிறைய ஆதரவு இருக்கு. சோ மக்கள் மத்தியில் சீமான் பேசு பொருளாய் வர்றதுக்கு காரணம் யூடியூப்ல நிறைய பேசுறாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாரு, நிறைய ஜனங்க பாக்குறாங்க. ஜனங்களுக்கு என்னன்னா திமுக அதிமுக மாற்றா சிம்பிளா சொல்லணும்னா விஜயா சீமானா தான் இருக்கு. விஜய்க்கு முடிவு பண்ணுவாங்களா, சீமானுக்கு முடிவு பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தர். பிஜேபி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, அது ஒன்னும் பெரிய கேம் சேஞ்சர் இல்ல. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயகாந்த் வந்தார், பிரமாதமா வந்தார். கடை எதிர்கட்சி ஆயிட்டார். கொஞ்சம் அவசரப்படாம இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் ஜெயலலிதா ராங் டைம்ல பகைச்சுண்டு எல்லாம் போய் அப்படியே கட்சி சீனமாயி அவரும் போய் இப்போ போயிடுது. சோ ஜனங்களுக்கு விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவர் டெலிவர் த கூட்ஸ், அதனால அப்படியே போயிடுது. இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. தமிழக அரசியல்ல அடிக்கடி நியூ ஃபேஸ் வருது, ஏற்கதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணு. எத்தனை நாளே பணத்தை கட்டி மாலை அடிப்பீங்கன்னு வரும். இந்த 2 பேர்ல யாரு 3rd and 4th பொசிஷன் வர போறாங்கிறத பார்த்து, ஆனா சீமானுக்கு எண்ட் ஆஃப் த கேம் இல்ல, பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர். ஏன்னா அவர் நல்ல பேசக்கூடியவர், யூத் அட்ராக்ட் பண்றாரு, பேசுறது இல்லை. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன, கோவப்படுறாரு. என்னைக்குமே உண்மையா இருக்கணும், கோவப்படும். நடிக்க தெரிஞ்சவன் கோவப்பட மாட்டான். என்னோட கருத்து, கோவப்படுறான்னா உண்மையா இருக்கான்னு அர்த்தம். உண்மையா இருக்காரு. எனக்கு வந்தா என்ன சொல்றாரு, நீ ஓட்டு போடுறா போடு, போடலன்னா போடு. எந்த அர்த்தம் இது மாதிரி சொல்லுவாங்க. நீ ஓட்டு போடுறியா போடு, போடலன்னா போடாத, சாலையை குடிச்சு படுத்துக்கோ. ஏன் சொல்றாருன்னு கேட்டாங்க. ஜனங்க மேல இருக்கிற அபிமானத்துல ஜனங்க நாதமா போகணும்னு அவர் சொல்ல, குட்டிகளா போறீங்கடா. ஸ்கூல் வந்து திட்டுவாரு, நீ எங்கதான் பாஸ் பண்ண போற, நீ ஃபெயில் ஆவேன். அந்த வார்த்தை இருக்கீங்கன்னா பசங்க ஃபெயில் ஆகும்னு என்ன வருமா? எக்ஸ்ட்ரீம் என்றது, நீ ஒழுங்கா இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஒழுங்கால கட்டுப்படுவேன். அது அவர் லாங்குவேஜ் சொல்றாரு. சீமான் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் அவரோட growth வளரும்னு நான். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இவரோட அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், போன தேர்தலையோ இந்த தேர்தலையோ. தேர்தலுக்கு பின்னாடி என்ன மாற்றங்கள் வரலாம், இப்படியே இருப்பாரா? ஸ்டாலினுக்கு மாற்றாக தமிழகத்தில் பார்க்கப்படும் ஒரே தலைவர் எடப்பாடி தான். அது யாருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, யாருக்கு ஒத்துக்கிறாங்களோ தெரியாது. என்னோட கெஸ் என்னன்னா, ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி. ஏன்னா அந்த கட்சி அதிமுக என்பது ஆலமரம், எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி. அந்த கட்சியிலிருந்து களை எடுத்துட்டார். முதல்ல ஓபிஎஸ் எடுத்தப்போ நம்ம கேட்டோம், ஏன்பா ஓபிஎஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, சசிகலா எடுக்கிறீங்கன்னு. துரோகினார். நம்ம கூட நினைச்சோம் எடப்பாடி தப்பு பண்ணிட்டாரு. கரெக்டா சொன்ன மாதிரி துரோகம் பண்ணி அவங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. சோ எடப்பாடி knows the pulse of his party men. நானே எடப்பாடி தப்பா போட்டவர், கணக்கு போட்டவர் தான். ஓபிஎஸ் எல்லாம் வெளில எப்படி ஜெயிக்க போறாரு தன்னம்பிக்கை அவரு. ஓபிஎஸ் போனா போட்டார், சசிகலா போனா போட்டார், செங்கோட்டை சொல்றாங்க. நேற்று கூட யாரும் சொன்னாங்க,
நான் தப்புட்டேங்க, அதிமுக வந்திருக்கலாம், வந்துடக்கூடாதுங்க, எங்க மதிப்பே இல்லைங்க, யாரும் செங்கோ இது கான்ஸ்டியூன்ஸ்ல நான் ஜெயிப்பேனா, கோவில் ஜெயிப்பேனாலே தெரியல எனக்கு. இத்தனை வருஷமா தொடர்ந்து வெற்றியை கொடுத்து நான் தோற்றுவோம் போல இருக்கு ஆழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி நிலைமையை உருவாக்கினது எடப்பாடி. கட்சியை கைப்பிடியில வச்சுட்டாரு. அது பெரிய விஷயம். எதிர்ப்புல தூக்கி அடிக்கிறார், திருப்பி எடுத்துக்க மாட்டேங்கிறார். கட்சியில சேர்த்துக்கல, கூட்டணியில் சேர்த்துட்டார். கட்சியில சேர்த்துனா நீங்க கேட்கலாம், நீங்க வீக்கா போயிட்டாரு. அதுக்கு ஆனா எடப்பாடி பிகம் பாலிட்டிஷியன். ஜெயலலிதா அமைச்சரவையில் இருக்கும் போது இல்லாத ஷூட்னஸ், கூவத்தூர்ல முதலமைச்சரா பதவியேற்றாத போது இல்லாத ஷூட்னஸ், 9 வருஷம் அரசியலை கலக்கி குடிச்சார் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டீம். அடுத்த முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜனங்க மாற்று தேடும் பொழுது எடப்பாடி தான் பார்ப்பாங்க. ஏன்னா எடப்பாடிங்கிறதோட அதிமுக பார்ப்பாங்க. பொண்ணு கூட கிராமத்துல எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏழைம்பாங்க. கேண்டிடேட் பத்தி அவங்க கேர பண்ண மாட்டாங்க. செங்கோட்டனே வாய் தவறி இரட்டை இலைக்கு போடுங்கட்டாரு, ஓபிஎஸ் வாய் தவறி இரட்டை இலைக்கு போடுங்கட்டாரு. அந்த பிளட்ல வந்து இருக்கு பாருங்க, அது கட்சிக்காரனுக்கே இருக்கும் பொழுது தொண்டனுக்கு இருக்காதா? சோ திமுகவோட தொண்டர்கள் எப்படி திமுக லாயலா இருப்பாங்களோ, அதிமுக தொண்டர்கள் அதிமுக லாயலா இருப்பாங்க. அதிமுக ஓட்டு திமுக வரும், திமுக ஓட்டு அதிமுக போகாது. ரெண்டு சாலிட் கன்சாலிடேஷன். இந்த ஃப்ரெஷ் ஓட்ஸ் வந்து பாருங்க, யங்ஸ்டர், ஜென் 2 இவங்க போடுற ஓட்டுகள் வெற்றி தோல்வி நியமிக்கப்படுமே தவிர, டிஎம்கே ஓட்டு சாலிடா டிஎம்கே ஏடிஎம்கே சாலிடா போகும், அதனால வெற்றி தோல்வி நியமிக்கப்படாது. அது மேல என்ன கூடுறதோ அது வெற்றி தோல்வி நியமிக்கப்படும். அடுத்தது திருமாவளவன். திருமாவளவன் இன்சல்டட் பை டிஎம்கே. ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அவர் வந்து மேடையில ஏற்ற அந்த ஒர்க்கர் அடிச்சது, ஸ்லாப் பண்ணது எல்லாமே அவருடைய ஆற்றாமை, அந்த துயரத்தின் வெளிச்சம், அந்த இயலாமையின் வெளிச்சம் காட்டலாம். ஏன்னா பிரேமலதா பேசும்போது நிக்கல, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலங்க, பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணு. ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம். டிஎம்கே இஸ் கோயிங் டு சஃபர் நாட் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே. DMK is going to suffer because of Premalatha. எழுதி வச்சுங்க. ராங் சாய்ஸ். 10 சீட்டு கொடுத்து ராஜ்யசபா கொடுத்தாலும் ஸ்டாலினே ஃபீல் பண்ண நாளைக்கு பின்னாடி நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த மாதிரி அவர் வந்து அசிங்கப்படப்பட்டார். துரைமுருகன் வண்டியில பிடிச்சி தள்ளி விட்டார் பிசிகால. என்ன பண்றாங்க பிசிகாவை? பிசிகே கோடி எடுத்துன்னு வன்னியர் பெல்ட், தேவர் பெல்ட்ல வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க டிஎம்கே. தலித் பெல்ட்ல மட்டும் பிசிகே கோடி எடுத்துட்டு வா. வன்னியர், தேவர், முக்குளத்தோர் பெல்ட்ல பிசிகே கொடி வரக்கூடாது. இது ஏடிஎம்கே பண்ணதான். எங்க கான்ஸ்டியூன்சில இருக்கும்போது நீங்க பிஜேபி கொடி கொண்டு வராது. பிஜேபி கொடி கொண்டு ஏடிஎம் கொடி கொண்டு போங்க. ஏடிஎம்கே ஓட்டு சேர்ந்து வரும். ஏடிஎம்கே தொகுதியில வந்து பிஜேபி ஓட்டு போட்டு இருக்கிற ஓட்டு போயிடும். ஏன்னா ஸ்லம் டவுன் எல்லாம் பிஜேபிக்கு போடுவாங்க எதிர்பார்க்கவே முடியாது. மயிலாப்பூர்ல கண்டிப்பா தமிழ் இஸ் லூசிங். அது 100% லூசிங். ஏன்னா ஸ்லம்ல எல்லாம் அவங்க போய் பெருசா ஒன்னும் சாதிக்கல. அவங்க கல்யாணத்துக்கு போற மாதிரி போறாங்க. பட்டு புடவை, நகை, ஒரு காஸ்ட்லியஸ்ட் சில்க் சாரி. கல்யாணத்துக்கு போறீங்களா, ஓட்டு கேட்க வந்தீங்களா? ஒரு தொண்டனே கேட்டான். ஷட் அப் பண்ணான். அவன் கேட்கட்டே கேட்பான். அவன் நாய் மாதிரி உடைக்கிறான். காலையில இருந்து 10 மணில இருந்து அவனுக்கு ஃபீட்பேக் வருது. ஒரு நல்ல தலைவர் யார் தெரியுமா? தொண்டரோட ஃபீட்பேக் கேட்கணும். ஏன்னா தொண்டர் தான் மக்கள்கிட்ட போய் நீங்க அப்படியே ஏற்றுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, தொண்டரோட நான் கத்துக்கொண்டேன். என்னதான் அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, தொண்டர் தான் மக்களோட மக்களா போய் நிக்கிறான். உங்க எம்எல்ஏ சரியில்லைப்பா, உங்க எம்எல்ஏ ஸ்விஃப்ட் டிசைர்ல வராது, பரவாயில்ல. இன்னொரு எம்எல்ஏ வந்து டொயோட்டா இன்னோவால வராரு, அவரும் பரவாயில்ல. இவர் பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் வராரு, என்ன பண்ணாரு, பணம் சேர்த்தாரு அப்படின்னு மக்கள் சொல்லுவோம். தலைவர் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க ஜனங்க. அதுல ஸ்கூட்டர்ல போவாங்க, சைக்கிள்ல போவாங்க, அப்புறம் கார் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் மனநிலை. திருமாவளவன் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலாம், கண்டிப்பா வராது. காங்கிரஸோட போறது, இப்ப காங்கிரஸ் பிசிகே ஒரு அலையன்ஸ் போடலாம், இல்ல 2 பேருமே சேர்ந்து விஜய்கிட்ட போகலாம். பாஜக போறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால வந்து அதிமுக போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது ஐடியாலஜிக்கலி ஒத்து வராது. சோ ஒண்ணு காங்கிரஸோட போகணும், இல்ல விஜயோட போகணும், இல்ல வந்து வேற என்ன. ஏன்னா டிபெண்டிங் ஆன் ஹவு மெனி எம்எல்ஏ இஸ் கெட்டிங். ஸ்டாலின் வந்து விசிகே வளர்றதை விரும்ப மாட்டார். ஏன்னா விரும்பினாங்கன்னா அவருக்கு த்ரெட் ஆகுது. அவருக்கு தெரியும். துணை முதலமைச்சர், இணை முதலமைச்சர், இணை துணை முதலமைச்சர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா தெரியும். அவர் கண்ணை காமிச்சாரா அமுக்கிடுவார், அப்படின்னா அமுக்கிடுவாங்க. அமுக்கிட்டாங்கன்னா போச்சு, 1-2 எம்எல்ஏ கூட வராது. சைலண்ட் ஆயிடும். அதனாலதான் வந்து விசிகால திமுக விசிகான்னு ஒண்ணு இருக்கின்றாங்க. ஷானவாஸ் இவங்க எல்லாம் வந்து அதிமுக பாலாஜி திமுக விசிகன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. சோ காங்கிரஸ் எப்படி திமுக ஆதரவு அதிகமா இருக்காங்களோ, விசிக திமுக அதிகமா இருக்காங்க. அவங்க எப்படி போஸ்ட் ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த பொறுத்து திருமாவளவனுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடணும்.
நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை திரு பிரகாஷ் சுவாமியை சந்தித்து ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் செய்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.